ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீமத் பாகவதம் 9வது நாளில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் மொத்தம் 12 ஸ்கந்தங்கள் இருக்கு. 12 ஸ்கந்தங்கள்ல இன்னைக்கு நம்ம முதல் ஸ்கந்தத்தோட முடிவு பகுதியில் இருக்கோம். உண்மையை சொல்லணும்னா இது வந்து முடிவு பகுதி கிடையாது. இறைவனோட பாதத்தை நம்ம இப்போதான் தரிசிச்சிருக்கோம். இறைவனோட பாதத்தை நம்ம தரிசிச்சிருக்கோம். பகவானோட பாதங்களை தரிசிப்பது தான் முதல் 2 ஸ்கந்தங்கள். அதில் நம்ம நல்லபடியாக இன்னையோட முதல் ஸ்கந்தத்தை நிறைவு செய்ய போகிறோம். இறைவனோட பாதத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாலே நம்ம பாதி நற்கதி அடைஞ்சிட்டதா தான் அர்த்தம். இன்னும் போக போக அப்படியே படிப்படியாக உயர்ந்து நம்ம பகவானோட திருமுகத்தை தரிசிக்கும் போது பரிஷித் மகாராஜா பெற்ற இன்பத்தை நம்மளும் வந்து பெற போகிறோம். ஒவ்வொரு நாளும் பதிவுகள் தொடர்ந்து கேட்டு என்னை ஊக்குவித்துக்கிட்டு இருக்க பக்தர்கள் அனைவருக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட நேரத்தை செலவு செய்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த ஒரு ஊக்கமும் நீங்கள் நேரத்தை செலவு செஞ்சிட்டு இருக்கீங்க, அதுக்கு பயனுள்ளதாக நம்ம வந்து பதிவுகள் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு காரணமும் தான் என்னை இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய வைக்குது. அதுக்கு உங்களுக்கும் இப்படி அற்புதமான வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு சாய் குடும்பமாக ஒன்றாக இணைத்த நம்ம சாய்க்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்களும் நன்றி சொல்லிக்கோங்க. சரி, இன்னைக்கு பதிவு நம்ம தொடங்கலாமா? முதல் ஸ்கந்தத்தோட முடிவு கிடையாது, இதுதான் தொடக்கமே. நம்ம வரப்போகிற பாகவதமே இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. நேற்றைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம், பரிஷித் மகாராஜா பெற்ற சாபம். அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு முறையாவது நம்ம செஞ்ச தப்பை என்னைக்காவது நம்ம வந்து ஒத்துக்கிறோமா? ஒத்துக்கிறதே கிடையாது. நியாயப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். ஏன்? அதனால இதனால அது இதுன்னு அவங்க இதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன், அவங்க தான் முதல்ல பேசுகிறாங்க, அவங்க தான் இதை செஞ்சாங்க, அதனால நான் பேசும்போது எக்ஸ்ட்ரா 2 வார்த்தை பேசிட்டேன், இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, அவங்க செஞ்சதானே முதல்ல தப்பு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம செய்த தவறை வந்து நியாயம் கற்பித்து கொண்டே இருக்கிறோம். பரிஷித் மகாராஜா இந்த உலகத்தையே ஆள்ற மன்னர், ஒரு சின்ன பையன் சிறுங்கிங்கிற அந்த பையன் வந்து சாபம் கொடுத்துட்டான். இவர் நினச்சிருந்தாருன்னா எனக்காடா நீ சாபம் கொடுத்த, நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒன்றை சாக அடிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப கொடூரமாக வந்து சாவடிச்சிருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் தன்னோட தவறை வந்து ஒப்புக்கொண்டார். நான் செஞ்ச தவறுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு அவர் முழு மனதோடு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டாரு. இன்னொரு உதாரணமும் இதுக்கு வந்து சொல்லலாம். ஸ்ரீ ராமபிரானோட தந்தை தசரதன் இருக்கார்ல, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். தசரத மன்னன் தன்னோட இளம் வயதில் காட்டுக்கு வேட்டையாடும் போது நடந்த ஒரு சம்பவம். சப்தவேதி அப்படிங்கிற ஒரு கலையை வந்து கற்றறிந்தவர் தசரத மன்னன். அந்த சப்தவேதி அந்த கலையோட சிறப்பு என்னன்னா, ஏதாவது ஒரு டார்கெட் பண்ணி அந்த அம்பை எடுத்து வில்லு எடுத்து நம்ம குறிப்பாத்து அடிக்கணுங்கிறதுலாம் தேவை கிடையாது. சப்தத்தை வைத்தே வந்து நம்ம கண்ணை மூடிட்டு கூட அடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலையை கற்று தேர்ந்தவர். சப்தவேதிங்கிற அந்த கலையை கற்று தேர்ந்தவர் தான் தசரத மன்னர். காட்டுக்கு வேட்டையாட போறாரு. குபு குபுன்னு ஒரு யானை வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி சப்தம் கேட்குது. அந்த சப்தத்தை வைத்து யாரு என்னன்னு எதுவுமே பார்க்காம வில்லை எடுத்து அம்பை எய்துறாரு. அங்க வந்து அம்மான ஒரு சப்தம் கேட்குது. அந்த சப்தம் தான் அவரோட வாழ்க்கையவே மாத்துது. அவர் எய்தின அம்பு ஒரு பையனோட, சிரவணன் அப்படிங்கிற ஒரு பையனோட மார்பில் போய் குத்திடுது. அந்த சிரவணன்கிற அந்த பையன் யாருன்னா, தன்னோட வயதான தாய் தந்தை, கண்ணு தெரியாத தாய் தந்தையை வந்து தீர்த்த யாத்திரைகளுக்கு, இந்த கோவில்களுக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது இந்த காட்டில் அந்த தாய் தந்தைக்கு தண்ணீர் தாகம் எடுக்கவும் தண்ணீர் கொண்டுட்டு வருவதற்காக அவங்ககிட்ட இருந்த அந்த பாத்திரத்தை, சின்ன பானையை வைத்து தண்ணியை எடுத்திருக்கான். அந்த பானையில் தண்ணி போகும்போது அந்த குபு குபுன்னு சத்தம் வரும் பாருங்க. அந்த சத்தத்தை வைத்து தான் இவர் யானை தான் தண்ணி குடிக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்பு எடுத்து எய்தவும் அந்த அம்பு அவனோட மார்பில் போய் குத்துருது. அம்மானு கத்துறான். சப்தம் கேட்டு வராரு அந்த பையன். அந்த நிலையில கூட சொல்றான், என்னோட தாய் தந்தை தண்ணீருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, தண்ணி தாகத்தோடு இருக்காங்க, தயவு செய்து இந்த தண்ணீரை கொண்டு போயிட்டு என்னோட தாய் தந்தைக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு உயிரை விடுறான் அந்த சிரவணன்கிற அந்த பையன். பாருங்க, தன்னோட இறக்கும் தருவாயில கூட தாய் தந்தை வந்து பசியோடு இருக்காங்க, தண்ணீர் தாகத்தோடு இருக்காங்க, அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னு அந்த பையன் வந்து சொல்லிட்டு சாகுறான். இந்த கலியுகம் எப்படிலாம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பெற்றவங்க கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு கூட இன்றைக்கி நேரம் கிடைக்கிறது கிடையாது, நேரம் ஒதுக்குறது கிடையாது, நேரம் கிடைக்கிறது கிடையாது, நேரம் ஒதுக்குறது கிடையாது. மனசை விட்டு பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய பெரியவங்க இன்றைக்கி வந்து மன அழுத்தத்தில் இருக்காங்க. குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து 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 வாழ்ந்து
தன்னோட காலங்கள், தன்னோட ஆசைகள், தன்னோட விருப்பங்கள் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி அந்த புதைச்ச குழியில் ஒரு அழகான ஒரு செடியை நட்டு வைப்போங்கிற மாதிரி அவங்களோட குழந்தைகளை நட்டு வைத்து வளர்த்து ஒரு பெரிய மரமாக்கி அந்த மரத்தோட நிழல்ல அவங்க ஓய்வு கூட எடுக்க முடியல. அந்த மரத்தோட நிழல்ல அவங்க ஓய்வு கூட எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அனாத ஆசிரமம்னு இருக்காங்க. ஒரு சில பெற்றோர்கள் குடும்பத்தோடு இருந்தாலும் அனாதைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்ம இது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம். இந்த சிரவணன்கிற பையன் என்ன பண்றான், இந்த மாதிரி சொல்லிட்டு சாகுறான். இவர் நேரம் என்ன பண்றாரு, அந்த தண்ணீர் பானையை எடுத்துக்கிட்டு இந்த கண்ணு தெரியாத தாய் தந்தை அந்த பெரியவங்களை பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் போய் சொல்றாரு, தண்ணியும் கொடுக்குறாரு. கதறி அழுகிறாங்க. எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பையன் தான், எங்களுக்கு கண்ணு தெரியாது, அவன் தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தான், அவனையும் இப்படி நீ கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. எங்களை மாதிரி நீயும் உன்னோட மகனை இழந்து கஷ்டப்படுவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறாங்க. அந்த சாபத்தினால தான் ராமனை வனவாசத்துக்கு அனுப்பிட்டு இவர் அந்த துயரத்திலே இருந்து தசரத மன்னனும் தன்னோட உயிரை விட்டுறாரு. தசரத மன்னனோட வாழ்க்கையிலிருந்து நம்ம இந்த விஷயத்தை கற்றுக்கணும். எப்படி பரீட்சித் மகாராஜா தன்னோட தவறை ஒத்துக்கொண்டாரோ அதே மாதிரி தசரத மன்னனும் தன்னோட தவறை ஒத்துக்கிட்டாரு. அவர் நினைச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். கண்ணு தெரியாத அந்த வயதான பெற்றோர்களுக்கா தெரிய போகுது தன்னோட மகனுக்கு உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்னு. இவர் சொன்னதுனால தானே தெரிஞ்சு. ஒன்று ஆற்றுல அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இல்லைனா விலங்குகள் ஏதாவது கொண்டுருச்சுன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கலாம், இல்லை கொள்ளையர்கள் கொண்டுட்டாங்க, இந்த மாதிரி என்ன வேணால் சொல்லியிருக்கலாம் அந்த ராஜா. சொல்லிட்டு வேணா ஒரு பிராயச்சித்தமாக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு தன்னோட அரண்மனையிலேயே ஒரு தங்குற இடம் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க பாதுகாத்துட்டு வந்திருக்கலாம். இப்படி எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் தன்னோட தப்பை அப்படியே ஒத்துக்கிட்டாரு. யாரும் சாட்சி கிடையாது. ஆனால் அந்த சாட்சி அவரு தான், அவரோட மனசாட்சி தான் சாட்சி. ஆனால் இன்னைக்கு மனசாட்சிங்கிறது எங்கேயாவது இருக்கா? மிகப்பெரிய தவறு செஞ்சவங்க கூட ரொம்ப எளிமையாக இன்னைக்கு நடமாடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கண்ணு முன்னாடியே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தசரத மன்னன் மாதிரி நம்ம அம்பெடுத்து எய்த போகிறதெல்லாம் கிடையாது. நம்மளோட வார்த்தைகள் இருக்கு பாருங்க, நம்மளோட வார்த்தைகள், கோபம், அவசரப்படுறது, இதனால ஏற்படுற வினைகள் தான் நம்ம ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவசரப்பட்டு பேசுகிற வார்த்தைகள் என்னதான் நமக்கு வீரமும் திறமையும் இருந்தாலும், இப்போ தசரத மன்னனுக்கு வீரமும் இருந்தது, திறமையும் இருந்தது, ஆனால் விவேகம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சப்தம் கேட்குது, அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அங்கே தான் நம்ம பயன்படுத்துகிறோம். சப்தத்தை கேட்டே நம்ம அந்த டார்கெட்டை அடிக்கலாம், அதை நம்ம குறிப்பாத்து அதை கொல்ல முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு திறமை இருந்தாலும் அதை எங்கே பயன்படுத்துகிறோமோ அங்கே தான் பயன்படுத்தணும். தேவையில்லாத இடத்துல அவர் நினச்சிருந்தா பார்த்துருக்கலாம். ஆனால் தன்னோட திறமை மேலே அவர் கொண்டிருந்த அபார நம்பிக்கை, அதனால ஏற்பட்ட வினை. நமக்கு என்னதான் திறமை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக விவேகத்தோடு நடந்துக்கணும். நம்ம சாய் சொல்லுவார் பாருங்க, என்னோட பக்தன் திறமையானவனாகவும் நல்லவனாகவும் இருப்பதை காட்டிலும் அவன் கொஞ்சம் விவேகம் உள்ளவனாகவும் நடந்துக்கணும். அதை தான் ஒரு குரு தன்னோட மாணவர்கள்கிட்ட எதிர்பார்க்கறது. நம்ம சாயை தான் எதிர்பார்க்குறாரு. எவ்வளோ வேணால் திறமையோடு இருந்துக்கலாம், எவ்வளோ வேணால் சக்தி வாய்ந்தவங்களா இருக்கலாம், ஆனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். தசரதர் மன்னன் மாதிரி நம்ம அம்பு எடுத்து எய்த போகிறது கிடையாது, வில் எடுத்து எய்த போகிறது கிடையாது. பேசுகிற வார்த்தைகள், கோபப்படுறது, இது எல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. அம்பு மாதிரி யோசிக்காம தசரதன்கிட்ட அம்பு மாதிரி நான் நினைக்கிறது தான் சரி. தண்ணி குபு குபுன்னு சத்தம் கேட்குது, உடனே அங்கே நிற்கிறது யானை தான் அப்படின்னு அவர் அம்பு எடுத்து எய்துற மாதிரி நம்ம பாட்டு ஏதாவது முடிவு செஞ்சுட்டு இதுதான் அப்படின்னு நம்ம உடனே வார்த்தையை விட்டுறது. எவ்வளவு குடும்பங்கள் இந்த மாதிரியான அவசரமான வார்த்தைகள்னால, தீய செயல்கள்னால, யோசிக்காம செய்கிற சின்ன சின்ன விஷயத்தினால எத்தனை குடும்பங்கள் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை எத்தனையோ குடும்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இது ஒரு கதையாக படிச்சுட்டு போயிடக்கூடாது. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த பாகவதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்மளோட பாபா ஸ்ரீமத் பாகவத கதைகளை படிங்க படிங்க படிங்கன்னு நம்மளை சொல்லிக்கிட்டே இருந்தார். இப்போவும் நம்மளை சொல்லிக்கிட்டே ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாரும் ஒரு சாய் குடும்பமாக இருந்து இந்த கதைகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதைகளை கேட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம், என்னோட மனசு என்ன ஆகும் அப்படிங்கிறத சிந்திக்க ஆரம்பிங்க. இந்த கதைகள் கேட்பதனால நான் இப்போ நேற்று இருந்ததுக்கும் இன்றைக்கும் நான் எப்படி இருக்கேன் அந்த வித்தியாசத்தை உணர்ந்தீங்க அப்படின்னா அதுதான் உண்மையான ஆன்மீகத்தில் நீங்கள் ஒவ்வொரு படியாக மேலே ஏறி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். எனக்கும் தான் இப்போ இந்த கதைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு இந்த கதைகளுக்கு சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நான் நடந்துக்கிட்டேன்னா இதனால் கேட்டதுனால ஏதாவது பலன் இருக்குமா? எதுவுமே இருக்காது. அதனால நம்ம இதன் மூலமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தணும். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட முதல்ல இதை செயல்படுத்தணும். வெளியேவாது அப்புறமா போய்க்கலாம். முதல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கனிவாக பேசுறது, அவசரப்பட்டு வார்த்தைகள் விடாமல் இருக்கிறது, செய்த தவற ஒத்துக்கிறது. எத்தனை பேர் இன்னைக்கு செய்த தவறை ஒத்துக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்க, மறைக்காம சொல்லுங்க.
நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட செய்த தவறை ஒத்துக்கிறீங்களா? அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. தவறு செஞ்சுட்டு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு மட்டும் ஆகாது. தவறான வார்த்தைகளை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயங்கள் அவரோட மனசில் அப்படியே ஆழமாக பதிந்திருக்கும். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிற அந்த தழும்பு மாறாமல் இருக்கும். அப்படி அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. சும்மா தவறு செய்துட்டு தவறான வார்த்தைகள் பேசிட்டு மன்னிச்சுக்கோன்னு சொல்றதெல்லாம் தவறான விஷயங்கள். ஆனால் இந்த மன்னிப்பை கூட கேட்காத நிறைய சகோதரிகள் இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம குடும்பத்துலேயும் இருக்காங்க. நம்மளும் ஒரு சில நேரத்தில் அப்படி தான் நடந்துக்கிறோம். நீங்கள் எப்படி, நீங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்பீங்களா? இல்லை தவறு செய்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டுக்கிட்டே அடுத்தடுத்த தவறுகள் செய்துக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் வேறு யாராவது இப்படி இருந்தாலும் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பதிவோட இறுதி பாகத்துக்கு வந்துட்டோம். இப்போ பரீட்சித் மகாராஜா தன்னோட அரச பதவியிலிருந்து எல்லாத்தையும் துறந்து, தன்னோட ஆடை ஆபரணங்கள் எல்லாத்தையும் துறந்து விட்டு ஒரு எளிய மனிதனாக கங்கை நதிக்கரைக்கு வராரு. வடக்கு நோக்கி உட்கார்ந்து 7 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரை விடுவதற்காக அங்கே வராரு. பரீட்சித் மகாராஜா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நாரதர், வசிஷ்டர், பராசரர், வியாசர் உள்ளிட்ட எல்லா முனிவர்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. தேவர்கள் எல்லாரும் விண்ணுலகத்திலேருந்து பூக்களை வந்து தூவுறாங்க அவர் மேலே. ஏன்னா ஒரு ராஜா தன்னோட தவறை ஒத்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அவரை வந்து பாராட்டுறாங்க. ஆனால் இவர் அந்த பாராட்டுக்காக அங்கே வரலை. அவர் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் செய்த தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு அதற்கு சரணடைந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கே வந்திருக்க முனிவர்களை பார்த்து கேட்குறாரு, இறைவனோட கதைகள்லாம் சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறாரு. அவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது சுகமுனிவர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. சுகமுனிவர் எதர்ச்சியாக தான் வர்றாரு. சுகமுனிவர் வந்து 16 வயது பாலகன், ஒரு மென்மையான பாதம், மென்மையான கைகள், மென்மையான தோள்கள், மென்மையான தொடைகள், 16 வயது பாலகன், வளைந்த மூக்கு, அழகிய கண்கள், அழகான புருவங்கள், இப்படி ரொம்ப அழகா ஒரு பாலகன் வரான். மென்மையான உருவத்தோட ஒரு பாலகன். அவரை பார்த்த உடனே அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, சுகமுனிவர் வந்திருக்கிறாரு, இவர் சாதாரணமானவர் கிடையாதுன்னு. எல்லாரும் நாரத முனிவர் முதற்கொண்டு எல்லாரும் எழுந்திருத்து அவரை வந்து வரவேற்கிறாங்க. வயதுல பெரியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பராசரர் இருக்காரு, நாரத முனிவர் இருக்காரு, விஸ்வாமித்திரர் இருக்காரு. எல்லாரும் வந்து எழுந்திருத்து வரவேற்கிறாங்க. பரீட்சித் மன்னரும் எழுந்திருத்து அவரை வரவேற்று அவரோட ஆசனத்துல உட்கார வைத்து மீண்டும் ஒரு முறை பரீட்சித் மன்னர் அவர்கிட்ட வந்து நமஸ்காரம் செய்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட பேச தொடங்குறாரு. நிறைய கேள்விகள் கேட்கிறாரு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களோட உரையாடல்கள் மூலமாக பாகவதமாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த பாகவதம் இறைவன் பகவானோட ஒரு அவதாரம். பகவானோட அவதாரத்தை நம்ம கணக்கிட்டு சொல்லவே முடியாது. அப்படி கணக்கிலடங்காத அவதாரத்தில் ஒரு முக்கியமான அவதாரம் தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவத கதைகள் கேட்கறதுல நம்ம எல்லாரும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம். நாளைக்கு நம்ம 2வது ஸ்கந்தத்தில் முதல் பகுதியில் சந்திக்கலாம். தொடர்ந்து 9 நாட்கள் ஸ்ரீமத் பாகவத கதைகள் கேட்டுட்டு இருக்க பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றாக இணைந்திருப்போம். நம்ம சாயோட ஆசீர்வாதமும் பகவான் கிருஷ்ணரோட ஆசீர்வாதமும் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம எல்லாரும் நம்பிக்கையோட ஒன்றா இணைந்திருப்போம். ஸ்ரீமத் பாகவத கதைகளை தொடர்ந்து கேளுங்க. எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.